தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடும் என்பதால் தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காஞ்சிபுரம், விழுப்புரம், கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்குமாறு ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே கனமழையால் காவிரி, தாமிரபரணி, கெடிலம், கொசஸ்தலை, அடையாறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்தும், பூண்டி, செம்பரம்பாக்கம் போன்ற நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயரும் எனவும் ஒன்றிய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது.